பாமாலை பக்தி பாடல்கள். கடமை யாவன தன்னை கட்டுதல், பிறதுயிர் தீர்த்தல், பிற நலம் வேண்டுதல். விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய், நாராயணனாய், நதிசடை முடியனாய். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான, முக்கியமாக விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வாழை இலையில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் கொழுக்கட்டை மாவு. அது 1 கப் கொழுக்கட்டை மாவுல தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஆனால் 1 கப் கொழுக்கட்டை மாவே உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே குவான்டிட்டியை ஜாஸ்தியாக கொடுக்கும். அதே மாதிரி இலை கொழுக்கட்டை அப்படிங்கிறதுனால நான் வாழை இலையை இதே மாதிரி நல்லா அழகாக ரவுண்டான ஷேப்பில் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நம்மலாம் முன்னாடி வந்துட்டு பூசுகிற இலையில தான் ஆக்சுவலாக கொழுக்கட்டை செய்வாங்க அம்மா எல்லாம். உங்களுக்கு பூசுகிற இலை கிடச்சிச்சின்னா சூப்பராக அதிலே செய்யலாம். பட் எனக்கு இங்கே வாழை இலை தான் கிடைக்கும். நான் அதில் தான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லா வந்துட்டு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்தது. அடுத்ததாக நம்ம 2-3 கப் அளவு தண்ணியை நல்லா பாயில் பண்ணணும். ஸோ தண்ணி வந்துட்டு நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் அதில் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊற்றி அதை நம்ம மாவு பிசையணும். எந்த அளவுக்கு தண்ணி சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு மாவும் வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்கும், அந்த பிரேக் ஆகாமையும் இருக்கும். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை கொதிச்சதுக்கப்புறம், தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மாவு பிசைறதுக்கு முன்னாடி அந்த 1 டீஸ்பூனை சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம சால்ட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரையாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சூடாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு நம்ம பிசையணும். ஒரே கோலையே நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னாக்க மாவில் வந்து தண்ணி ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் திருப்பியும் மாவை ஆட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை அப்படியே பார்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கடையில் வந்துட்டு கொழுக்கட்டை மாவு அப்படின்னு சொல்லிட்டே விற்பாங்க, அதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மாவு பசையும் போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நல்லா தண்ணி சூடாக இருந்தால் தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ எல்லா மாவையும் நல்லா, அதாவது எப்படி எக்ஸாம்பிள் வெண்ணெய் மாதிரி அது பாத்திரத்தில் ஒட்டாமல் அது நல்லா மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரணும். அதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா நம்ம கையில் வந்துட்டு எந்த மாவும் ஒட்டக்கூடாது. அதுதான் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ மாவு சூப்பராக பிசைஞ்சாச்சு. ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வந்து பூரணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் அளவு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். எதுவுமே நான் சேர்க்கல பேனில், ஜஸ்ட் ட்ரையாக தான். அடுத்ததாக அதே மாதிரி 1 கப் அளவு துருவின வெல்லமும் அதோட சேர்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் அதை வெல்லம் கரையிற வரைக்கும் அதை குக் பண்ணினா போதும். ஸோ வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னாக்க அந்த பூரணம் பார்த்தாக்கா ரொம்ப அப்படியே திக்காக ஆகிடும் ஆறினதுக்கு அப்புறமா. அதனால ஜஸ்ட் வெல்லம் கரையிற வரைக்கும் தான் அதை நம்ம வந்துட்டு குக் பண்ணணும். இதில் எதுவுமே சேர்க்க வேணாம். எந்த எண்ணெய், தண்ணி, நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ட்ரை பேனில் 1.5 கப் அளவு தேங்காய்க்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் உருகிற வரைக்கும் அதை குக் பண்ணினா போதும். இதை நம்ம ரொம்ப நேரமாக குக் பண்ண விட்டுட்டோம்னாக்கா பாகு காய்ச்சின மாதிரி அது ரொம்ப திக்காக ஆகிடும். நம்ம அந்த மாவில் வந்துட்டு கொழுக்கட்டை செஞ்சுட்டு நம்ம உள்ளே வைக்கிறப்ப அது ரொம்ப திக்காக ஹார்டாக இருக்கும். பூரணம் பர்ஃபெக்டாக வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக இது எத்தனை பேர் செய்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இது வந்துட்டு அம்மா இப்படி தான் செய்வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் இப்போ நம்ம செஞ்ச பூரணம் வந்துட்டு ஆறினதுக்கு அப்புறமா 1 or 2 பல்சஸ் மட்டும் கொடுத்தா போதும். ரொம்ப அதை அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த தேங்காய் வந்துட்டு லைட்டாக அரைப்பட்டால் மட்டும் போதும். இது எதனால் அப்படின்னாக்கா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஓகே, இப்போ பூரணமும் அரைச்சிட்டு அதையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வாழை இலை எடுத்துக்கிட்டு அது மேலே தேங்காய் எண்ணெயை ஜஸ்ட் அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஏன்னா அப்போ தான் அந்த மாவு வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மாதிரியே மாவை வந்து அந்த இலைக்கு மேலே வந்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் திக்காக வந்து தட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணினீங்க அப்படின்னாக்கா மேபி உடையிறதுக்கான சான்சஸும் இருக்குது. குக் ஆனதுக்கப்புறமா அந்த வெல்லம் அந்த மாவு எல்லாமே குக் ஆகிட்டதுக்கப்புறமா பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தின்னாக இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த வெல்லம் எல்லாம் உருகி வெளியில் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு அதை நல்லா தட்டிட்டு பூர்ணமே அதில் வச்சுட்டு நம்ம ப்ராப்பராக அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இது நீங்கள் ப்ராப்பராக அந்த எண்டில் க்ளோஸ் பண்ணலனாலும் அந்த பூரணம் வெளியில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மாதிரியே அதை வந்துட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி வாழை இலை இல்லாதவங்களும் நார்மலாகவும் கொழுக்கட்டை செய்யலாம். ஸோ அதையும் இப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த வீடியோவோட எண்டில் நான் அதையும் எப்படி செய்யலாங்கிறதையும் ஈஸியாக சொல்லியிருக்கேன். இப்போ வாழை இலை இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னாக்க, ஜஸ்ட்டு நீங்கள் மாவு எடுத்துகிட்டு அதை அழகாக ரவுண்டாக அதை நம்ம ரவுண்டு ஷேப் பண்ணிவிட்டு ஒரு கையில் வந்துட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இன்னொரு கையில் அதை வந்துட்டு ரவுண்டாக, அதாவது லைக் பாக்கெட் மாதிரி அதை வந்து ஷேப் பண்ணணும். இது செய்ய வந்துடும். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு அது வேறு ஷேப்பில் போணுச்சு. ஸோ அது ஓவல் ஷேப்பில் வந்தது. அதுக்கப்புறம் ப்ராப்பராக வரல, பிரேக் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் செய்ய கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதையும் இதே மாதிரியே நம்ம செஞ்சுட்டு பூரணம் உள்ளே வச்சுட்டு எண்டில் வந்துட்டு நல்லா ப்ராப்பராக டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். அப்பப்போ நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிட்டு டச் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அதை வந்து செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ இப்போ எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வச்சா போதும். சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். 15 மினிட்ஸ் குக்கிங் டைமும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா கையில் மாவு ஒட்டாமல் வரணும். அப்படின்னா கொழுக்கட்டை ப்ராப்பராக குக் ஆகிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சர்வ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி டேஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா பூரணம் கூட நீங்கள் முதல் நாளே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கொழுக்கட்டை சூப்பராக குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி இலை கொழுக்கட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும், எஸ்பெஷலி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.